Hi students, good evening. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிதா and நான் தான் இன்னைக்கு உங்களோட மாஸ்டர் டீச்சர். இன்னைக்கு நான் நடத்த போகிற டாபிக் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெக்சர் 2. லெக்சர் 1ல் நம்ம என்னென்ன பார்த்தோம் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் 1ல் நம்ம பார்த்த டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் எலக்ட்ரோலைட்டிக் செல்லோட பேசிக் டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். So we saw some of the difference between the electrochemical cell and electrolytic cell. அது இல்லாமல் வேறு என்ன பார்த்துருக்கோம் இங்கே அல்லது வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we'll also be dealing more with ஒரு செல்லோட வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேம் அது ஆல்ரெடி நம்ம அங்கேயே பார்த்தோம் கொஞ்சம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் தட் இஸ் நாட் இனஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ் பியூர்லி சம் calculations that we use for electrochemical cell and electrode potential base பண்ணி இருக்கக்கூடிய some of the calculations தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. Fine. So let's get on to the chapter. First, this is the first slide that I am showing you. இது என்ன மேம், what does this slide represent? இந்த slide எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா electrode potential or reduction potential. Reduction potential அப்படின்னா என்ன? Potential of the particular substance to get reduced. ஓகே, ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்னங்கிறது லெக்சர் 1ல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் இன்னும் பேசிக்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெக்சர் 1 பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக புரியும். நிறைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி பண்ணணும், அதோட பேசிக்ஸ் என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, இந்த பேசிக்ஸ் எல்லாமே நான் லெக்சர் 1ல் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இங்கே நம்ம பார்க்க போகிறது லெக்சர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி ஹவு டு வி ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல், ஒரு செல்லோட வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன, ஒரு 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரியான கொஷின் தான் இது. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஒரு எலக்ட்ரோடு இருக்குன்னா இட்ஸ் பொட்டன்ஷியல் டு கெட் ரெடியூஸ்ட், அதுதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். புரியுதா? ஃபைன். ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் அன் எலக்ட்ரோட் டு கெட் ரெடியூஸ்ட். அப்போது இஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆர்பி நீங்கள் சும்மா ஷார்ட்கட்க்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா they have more tendency to get reduced. More tendency to get reduced. சரிங்களா? ஓகே, ஒருத்தவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா அவங்கள குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோமா இல்லை குட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக்கன் ஈக்குவேஷன் a plus b2 plus gives you b plus a2 plus. இதில் a வந்து என்ன இருக்குது, ஆக்சிடேஷன், which has got what, it has lost electron, loss of electron. கண்ணா இந்த பார்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ளீஸ் கோ த்ரூ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி லெக்சர் 1. அதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இஃப் யூ கம் டு திஸ் வீடியோ யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாக ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இதை we call it as gain of electron. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், சிம்பிள். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ரிடக்ஷன். ஸோ இவங்க ரெடியூஸ் ஆகிறதுக்கு he has gained electron, this fellow. Who has supplied the electron? A. ஆக்சிடைஸ் யார் ஆனாங்களோ அவங்க தான் எலக்ட்ரான் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே A has helped other substance in getting reduced. So A is what? Reducing agent. A is a reducing agent. அப்போது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அப்போ ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எகெயின் சிம்பிள், யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ அவங்கள ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுறவங்கள ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் வருதுன்னா which is a powerful oxidizing agent or which is a powerful reducing agent அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருப்பா இந்த பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு? they get reduced.
அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆவாங்க? ரெடியூஸ் ஆவாங்க. அப்போ யாரு ரொம்ப அதிகமாக ரெடியூஸ் ஆகிறாங்களோ தே ஆர் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்? ரெடியூஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு எலக்ட்ரான் நிறையா வேணும். அப்போ மற்றவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் அது வாங்கணும். மற்றவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் அது வாங்குதுன்னா மற்றவங்க என்ன ஆக போகிறாங்க? ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ண போகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் ஆக்சிடைசிங் சம்ஒன். ஸோ எந்த அளவுக்கு நான் ரெடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டி எனக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு மற்றவங்க ஃபாஸ்ட்டாக என்ன ஆவாங்க? ஆக்சிடைஸ் ஆவாங்க. அப்போ நான் தான் ஏஜென்ட், ஐ எம் ஆக்சிடைசிங் தேம். ஸோ யார் ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகிறாங்களோ தே ஆக்ட் அஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகிறவங்களுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? அதிகமாக இருக்கும். ஸோ வென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் they will have more tendency to get what? Reduced. அப்போ எனக்கு powerful oxidizing agent easily gets reduced அப்படின்னா their reduction potential should be greater. reduction potential எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அப்ப யாருக்கு reduction potential இருக்கறதுல ஜாஸ்தியா இருக்கோ they will act as powerful oxidizing agent. அடுத்து powerful reducing agent. என்னது? powerful reducing agent. powerful reducing agent na avanga enna avanga? they will undergo oxidation. அப்போ ஈஸியா ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணணும். ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணா எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கவங்களால ஈஸியாக எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியுமா? இல்லை எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கிறவங்கனால ஈஸியாக எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியுமா? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறவங்கனால எலக்ட்ரான் ஈஸியாக லூஸ் பண்ண முடியுமா? இல்லை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கிறவங்கனால எலக்ட்ரான் ஈஸியாக லூஸ் பண்ண முடியுமா? இதான் கொஸ்டின். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படின்னா they have more tendency to get what? Reduced. அதாவது என்னது? to gain electron. கரெக்டா இல்லையா? அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்ததுன்னா more tendency to get reduced, less tendency to get what? Oxidized. ஸோ இங்கே கொஸ்டின், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன் வந்து அதிகமாகும். ரிடக்ஷன் இன்க்ரீசஸ். பட் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஆகிற டெண்டன்சி என்ன ஆகும்? கம்மியாகும். ஆக்சிடேஷன் டெண்டன்சி என்ன ஆகிடும்? கம்மியாயிடும். அப்போ ஆக்சிடேஷன் டெண்டன்சி கம்மியாகுது. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்ததுன்னா they have more tendency to get what? Oxidize. So tendency to get oxidized will what? Increase. புரியுதா? அப்போ ஆக்சிடேஷன் ஃபாஸ்டா நடக்கிறவங்க தான் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன் ஃபாஸ்டா நடக்கணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். அப்போ இதுல பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் should be how? It should be less. புரிஞ்சுதா? So least reduction potential இருக்கிறவங்க they act as powerful reducing agent. Highest reduction potential இருக்கவங்க they act as powerful oxidizing agent. Is that clear to all of you? Hope you all understood this part. சரி, இப்போ இந்த இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். சரிங்களா? இதுல நான் ஒரு சின்ன பார்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, எல்லோவில் தான் இருக்கு. இப்போ இதை நல்லா பார்த்துட்டே இருங்க. நான் ஜஸ்ட் ஃபியூ மெட்டல்ஸ் மட்டும் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். யாரெல்லாம்னா இங்கே இருக்கக்கூடிய சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம். ஸோ நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ் படி நம்ம சிலது பார்த்துருக்கோம். என்ன ரியாக்டிவிட்டி சீரீஸ் படி விச் இஸ் மோர் ரியாக்டிவ், விச் இஸ் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னா சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ். என்ன இருக்கும்? சோடியம், பொட்டாசியம், சோடியம். இதுதான் ஆர்டர். கரெக்டாக ரியாக்டிவிட்டி சீரீஸ் எப்படி வரும் நம்மளுக்கு? பொட்டாசியம், சோடியம், அப்புறம் கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயன், லீட், இப்படி தான் ஆர்டர் போகும். அப்புறம் சென்டரில் யார் இருப்பாங்க? மிஸ்டர் ஹைட்ரஜன். அதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா காப்பர், சில்வர், மெர்க்யூரி, சில்வர், கோல்டு, இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இதில் விஷயம் பாருங்க. அப்போது சோடியம் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். ஹைலி ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் அதுக்கு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. அதாவது சோடியம் ஹாஸ் மோர் டெண்டன்சி டு கெட் கன்வெர்டட் ஃப்ரம் Na+ டு ஃபார்ம் 1 எலக்ட்ரான். அப்போ அதுக்கு அந்த ரிவர்ஸ் டெண்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதா? அவங்களுக்கு வந்து சோடியமுக்கு வந்து Na+ ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி, அங்கே தான் அவங்க ரொம்ப ஸ்டேபிள். அவங்க ரொம்ப ஹைலி ரியாக்டிவாக இருக்காங்க சோடியம்.
highly reactive means they are very unstable. அது எப்போ ஸ்டேபிள் ஆகுது? Na+ஆக மாறும்போது தான். அப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆல்வேஸ் லைக் டு பி அட் ஹோம், யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் எங்கே ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க? வீட்டில் இருக்கும்போது. ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? எப்படா திரும்ப வீட்டுக்கு வருவோன்றதை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கரெக்டாக இல்லையா? அப்போ எங்கே ஸ்டேபிளாக இருக்குமோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் நம்ம திரும்ப வர ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் சோடியம் லூசஸ் 1 எலக்ட்ரான். Na gives you Na+னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த Na+க்கு மூவ் ஆகுது. ஏன்? Na-வா இருக்கும்போது அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. இட்ஸ் லைக் பீயிங் இன் ஸ்கூல். அப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் ஸ்டேபிள் ஆகணும்னு ட்ரை பண்ணும். அதுதான் என்னது? Na+. சரிங்களா? அப்போ அதுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த ரிவர்ஸ் ஃபார்மிங் டெண்டன்சி எப்படி இருக்கும்? அதுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போ ரிவர்ஸ் தான் என்னது? எனக்கு ரிடக்ஷன். அப்போ அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். -2.71. ஹைலி ரியாக்டிவ் மெட்டலோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது? -2.71 இருக்குது. ஆனால் காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல், அதுக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி எவ்வளோ இருக்குது? 0.34. அதாவது இது நெகட்டிவ்ல இருக்குது, இது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. நான் இங்கே ஹைலைட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் இன் வாட்? சாரி கைஸ். ஸோ இங்கே இது எப்படி இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். பட் ஹியர் த வேல்யூ இஸ் வாட்? இட் இஸ் நெகட்டிவ் ஹியர். ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்? ஹைலி ரியாக்டிவ் மெட்டலுக்கு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற டெண்டன்சி ஜாஸ்தி, கெயின் பண்ணுற டெண்டன்சி கம்மி. ஏன் மேம் காப்பருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி இருக்குது? பிகாஸ் காப்பர் இஸ் அ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். காப்பர் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் மெட்டல்? இட் இஸ் அ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். ஏன் மேம்? அப்போ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் வந்து ஜென்ரலாக வாட் வில் ஹேப்பன் வித் த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்? சாரி கைஸ், ஜஸ்ட் அ மினிட். ஸோ காப்பர் இஸ் அ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ அந்த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் நம்மளுக்கு பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Cu இருக்குது, இதுக்கு ரியாக்டே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது லீஸ்ட் ரியாக்டிவ். அப்போ அது எங்கே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க? காப்பராக இருக்கும்போது. அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ண வைப்பீங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது தான் அது என்ன ஃபார்ம் பண்ணுது? Cu2+ ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு திஸ் இஸ் த மோர் ஸ்டேபிள் ஸ்டேட் கம்பேர்ட் டு Cu2+. அப்போ அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர டெண்டன்சி தான் அதுக்கு ஜாஸ்தி இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போது Cu2+ இப்படி தான் ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும் தேன் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அப்போது இட் ஹேஸ் மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட். அதனால் அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே பாசிட்டிவ்ல இருக்குது, இவங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்குது. சரியா? ஓகே. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா நான் என்னன்னு சொன்னேன்னா பொட்டன்ஷியல் டு கெட் ரெடியூஸ்ட். சரி. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னா நான் என்னன்னு சொன்னேன்னா அப்போ என்னது? பொட்டன்ஷியல் டு கெட் ஆக்சிடைஸ்ட். ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டு கெட் ரெடியூஸ்ட். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டு கெட் ஆக்சிடைஸ்ட். இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போது பொட்டன்ஷியல் டு கெட் ரெடியூஸ்ட், பொட்டன்ஷியல் டு கெட் ஆக்சிடைஸ்ட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கீங்களே மேம் எல்லாத்துக்கும், நம்மளால இங்கே ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியுமா? அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ Zn2+ +2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஜிங்காக மாறணும்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ்க்கு அதுக்கு திஸ் ப்ராசஸோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்குன்னா -0.83 வோல்ட். சரி. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு Zn gives you Zn2+ +2 எலக்ட்ரான். இது என்ன ரியாக்ஷன்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் என்ன வரும் அப்படின்னா இங்கே E0 ஆஃப் என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து -0.83 வோல்ட். அப்போ இங்கே ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு என்ன வரும்? E0 ஆஃப் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு வாட்? +0.83 வோல்ட். அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனோட வோல்டேஜ் வந்து யூல் ஹேவ் டு ஜஸ்ட் மேக் த சேஞ்ச் த சைன். அவ்வளோதான். இஸ் தட் கிளியர் நவ்? இது வரைக்கும் தெளிவாக புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மேலே நாட் போட்டோன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ். ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சில இடத்துல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ யூ கேன் ரெஃபர் திஸ். பட் மோஸ்ட்லி நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபைன். Now let's get back to the next part. Okay, this is the first question. Which is the strongest oxidizing agent? இதான் first question. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given you 3 E0 values.
E naught of A, E naught of B, E naught of C plus இது மூணு கொடுத்துருக்காங்க. புரியுதா என்ன பேசியிருக்கோன்னு? மூணுலேயுமே என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் தான் ஏல. ஸோ do you understand what is being given here? இது மூணையும் ரெஃபர் பண்ணிட்டு give me the right answer. Try giving me the right answer. ஒரு 1 minute எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். Just take a minute to understand what the question is. இல்லைனா பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஏ வந்து ஜஸ்ட் a minute. ஏ வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா சாலிடா இருக்கு. இந்த சாலிட் ஏ வந்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா A plus plus 1 எலக்ட்ரான். A பிளஸ்ஸாக மாறுதுன்னா என்ன 1 எலக்ட்ரான். அப்போ இது என்ன ரியாக்ஷன்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் E naught of A sulfur bar A plus is equal to என்னது? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் which is what 1.1 volt. சரிங்களா? பட் என்ன கேட்டிருக்காங்க? ரெடியூசிங் ஏஜென்ட் பற்றி கேட்குறாங்க. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இதுனா அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் உங்களுக்கு என்ன இருக்கும்? E naught of A plus bar A மாறுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்? -1.1 volt இருக்கும். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஓகே, அப்போ இவங்களோட A plus to Aக்கு மாறுற ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ என்ன இருக்கு? -1.1 volt. அதுக்கப்புறம் B to B மைனஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? B to B மைனஸ் மாறுறது. இங்கே கொடுத்துருக்கிறது C ப்ளஸ்லேருந்து C மாறுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் கிவன். சரிங்களா? இப்போ இதில் இந்த மூணு வேல்யூஸில் நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 1.1 volt, இது 3.1, இது 4.1. சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு 1.1 volt கொடுத்துருக்காங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னமா? மோர் டெண்டன்சி டு கெட் வாட்? ரெடியூஸ்ட். கரெக்டா? ஸோ more tendency to get reduced எப்போ வரும்? when the reduction potential is high. அப்போ இருக்கிறதுலே reduction potential ஜாஸ்தியாக இருக்கிறது யாரு? இவனுக்கு தான். அப்போ he will have more tendency to get what? reduced. புரியுதா? அப்போ he is the best oxidizing agent. So option C will be the right answer. Clear? So option C is the right answer here. Okay, let's get on to the next question. Just look at the question. 4 options are given here. CO3 ப்ளஸ்லேருந்து CO எல்லாத்துக்கும் ஒரு 4 ஸ்பீஷீஸ்க்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிடைசிங் பவர். ஆக்சிடைசிங் பவர்னா their tendency to act as an oxidizing agent. புரியுதா? ஓகே, tendency to get reduced, tendency to get oxidizedனா டைரக்டாக அங்கே ரிடக்ஷன் ஆக்சிடேஷனை மீன் பண்ணுறாங்க. பட் ஆக்சிடைசிங் பவர் அப்படின்னா their tendency to act as oxidizing agent அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. which will be the right optionங்கிறது நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். again ஆக்சிடைசிங் பவர்னா என்ன அர்த்தம்? மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட் இருக்கிறவங்க தான் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படியே உல்டா, பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வில் ஹாவ் மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட். மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? கிரேட்டஸ்ட். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே யாருக்கு இருக்கிறதுலே ஜாஸ்தி? CO3 ப்ளஸ். அப்போது இட் வில் ஹாவ் காட் வாட்? மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட். அப்போ அது மாதிரி இருக்கிற ஆப்ஷன் ஏவும் சியும் மட்டும்தான். அப்போ பிடி நிக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஸோ இவங்களில் BI3 ப்ளஸ் செகண்ட் ஒன் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இப்போ இந்த 2 ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா எதை ஆன்சர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது நெக்ஸ்ட் போகலாம். இவங்களுக்கு அடுத்து அதிகமான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறது யாருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ பிபிக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 1.67. அண்ட் ஃபார் யோர் பிஐக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.20. ஸோ விச் ஹஸ் காட் மோர் டெண்டன்சி டு கெட் ரெடியூஸ்ட்? PB4 ப்ளஸ். அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சரிங்களா? இதே இடத்துல வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு மாதிரி கொஸ்டின் கேட்குறேன், இன்னொரு ஆர்டரும் கேட்குறேன். ஸோ த ரெடியூசிங் பவர் ஆஃப் த ஸ்பீஷீஸ்னு நான் கொஸ்டின் கேட்குறேன். நான் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெடியூசிங் பவர் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஆர்டர் கேட்குறேன். ஸோ ரெடியூசிங் பவர்னா என்ன? டெண்டன்சி டு ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். டெண்டன்சி டு ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன? தே ஹாவ் மோர் டெண்டன்சி டு கெட் வாட்? ஆக்சிடைஸ்ட். என்ன இருக்கும் உங்களுக்கு? ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும்னா அவங்களுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணுமா? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? ஏன் மேம் நான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு பார்க்குறது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ்லேயுமே கொடுக்குறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான் கொடுப்பான்.
ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால் ஈஸியாக ரெடியூஸ் ஆவாங்க. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகிற டெண்டன்சி கம்மி. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி கம்மி. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் கம்பேரிசன். இது நடந்தால் அது அதிகமாக ரெடியூஸ் ஆகிறவங்க லெஸ் டெண்டன்சி டு கெட் ஆக்சிடைஸ்ட். அவ்வளோதான். சரியா? இப்போ ரெடியூசிங் பவர்னா tendency to act as a reducing agent. ஒரு powerful reducing agent will easily get oxidized. அப்பதான் அவன் மற்றவன் reduce பண்ண முடியும், எலக்ட்ரானை லூஸ் பண்ண. அப்போ if someone has to get oxidized faster, his reduction potential should be lowest. அப்போ lowest reduction potential இருக்கிறது யாருக்கு? It is for your Bi3+. So Bi3+ இருக்கிறவங்க he is a powerful what? Reducing agent. Bi3+ க்கு அடுத்து யார் வருவாங்க? It will be Ce+4. அதுக்கு அடுத்து யார் வருவாங்க? It will be Pb+4 and at last என்னது நம்மளுக்கு? CO3+. அப்படியே இதோட ரிவர்ஸ் ஆர்டர். புரிஞ்சுதாமா? Do you all understand? Okay. இதில் இன்னொரு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா more tendency to get reduced யாருக்குன்னு கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின். more tendency to get reducedனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குது? ஆப்வியஸ்லி CO3+. அப்போ இவங்க தான் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே என்ன பேசியிருக்கோன்னு? டன். ஸோ த ஃபைனல் ஆன்சர் தட் வி கெட் ஹியர் இஸ் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஃபைன். லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் இஸ் Nernst ஈக்குவேஷன். சரிங்களா? Nernst ஈக்குவேஷன்ங்கிறது என்ன? ஜென்ரலாக ஒரு கேல்வனிக் செல் எடுத்துக்கலாம். அந்த கேல்வனிக் செல் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே பார்த்தோம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெக்சரில். கேல்வனிக் செல் எப்படி இருக்கும்னா, உனக்கு ஒரு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், அதில் ஒரு ஜிங்க் எலக்ட்ரோன், அடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அதில் ஒரு காப்பர் எலக்ட்ரோன், அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சால்ட் பிரிட்ஜ் இருக்கும். இதான் கண்டிஷன். இப்போது இந்த செல்லோட அவுட்புட் வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும்னா, E of this cell எனக்கு தெரியணும்னா நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்? How to identify the E0 of cell, standard electrode potential of this cell. எனக்கு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு காரணம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இவனுக்கு ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்குது, இவனுக்கு ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னது? இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டிரைவிங் தி எலக்ட்ரான். So electron moves from lower potential area towards the higher electrode potential. அப்போ lower reduction potentialல electron lose ஆகுது, oxidize ஆகுது, அடுத்து higher reduction potentialக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ எனக்கு நம்ம இங்க ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின், இப்போ இங்க ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. Zinc Zn gives you Zn2+ plus 2 electron. This is one reaction. And Cu2+ will gain 2 electron and it becomes Cu. That is another one reaction. சரியா? அப்போ இங்கே இந்த ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனில் நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜிங்க் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு Zn2+, Cu2+ இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு Cu. இவங்க ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல், இங்கே என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். இங்கே என்ன நடக்குது? ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இது ரெண்டையும் ஆட் பண்ணினாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? யூ வில் கெட் தி E0 ஆஃப் செல். கரெக்டா? இப்போது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எனக்கு நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. என்னதான் கொடுப்பாங்க எப்போவுமே? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நடக்கிற இடம் வந்து எங்கே நடக்குது? ஆனோடில். இது எங்கே நடக்குது? கேத்தோடில். கரெக்டா? ஓகே. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வைஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா சைன் மட்டும்தான் மாற்றும். அதாவது இதோடது வந்து -0.76 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்? E0 of oxidation potential plus E0 of reduction potential னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை E0 of minus E0 of anode plus E0 of cathode is equal to E0 of cathode minus E0 of anode. இதுதான் என்னது நம்மளுக்கு அப்படின்னா E0 of cell. புரியுதா? அப்போ செல்லோட ஃபைனல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா, cathode electrode potential minus anode's electrode potential. E0 of cathode minus E0 of anode. This is the formula for E0 of cell. Hope you all understood. Done? But you can use this formula only when the concentration is equal to 1 m, which I have already mentioned. If the concentration is not equal to 1 m, then we go for the
Nernst equation. We go for what? Nernst equation. Okay. So how do we derive the formula for Nernst equation? I am having the slide empty because I wanted you to understand. சரிங்களா? 11th standardல Gibbs free energy formula ஒன்று படிச்சிருக்கீங்க. என்னதுன்னா del G is equal to del G naught plus 2.303 RT log Q. Qங்கிறது என்னது? இதுவும் நீங்க ஈக்லிபிரியம்ல படிச்சது. Qனா quotient, reaction quotient. அதாவது ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போட்டிங்கன்னா அது Q. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா K, அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். புரியுதா? அப்போ டெல் ஜி எப்படி எழுதலாம்னா, இன்னொன்று நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் செல். ஸோ லாஸ்ட் இயர் இதே ஃபார்முலாவும் படிச்சிருக்கீங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ரிலேஷன் வித் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அது என்னன்னா del G is equal to minus NFE of cell. இங்கே நம்ம எலக்ட்ரோட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் செல் போடுறோம்னா இங்கேயும் அதே தான். Fங்கிறது Faraday, 1 Faraday 96500 கூலும். Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஹேப்பன். இங்க செல் வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட் ஆஃப் செல் plus 2.303 RT log Q. Done? இப்போ divide throughout by minus NF. I'm going to divide throughout by what? Minus NF. So I get the final equation as E naught of cell is equal to, E of cell is equal to E naught of cell minus 2.303 RT by NF log Q. Here R oda value, R is the gas constant value, T is the temperature, Faraday 96500. Standard conditions நடக்குது, room temperature தான் most of the reactions நடக்கும். அப்போ அது எல்லாமே fixed, அது மாற போறது கிடையாது. அப்போ அதெல்லாம் நீ மென்ஷன் பண்ணிட்டீனா எனக்கு E of cell என்ன கிடைக்கும்னா E of cell is equal to E naught of cell minus 0.059 by N. Nங்கிறது reaction அப்போ நடக்கக்கூடிய electron transfer by N log Q. Log Q. சரிங்களா? Okay. At equilibrium. என்னது? At equilibrium. If the reaction has attained equilibrium, generally at equilibrium del G is equal to 0. அப்போ this E of cell also becomes 0. அப்போ at equilibrium E of cell is equal to what? 0. அப்போ E naught of cell is equal to 0.059 by N log K. Q becomes what? K. Is that clear? Now for the galvanic cell, I'll show you how to express the equation. It'll apply பண்ணி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். So Zn plus Cu2 plus gives you Zn2 plus Cu. Right? Now, generally இதெல்லாம் solid. இது என்னது? Aqueous. Ion stateல இருக்கவங்க எல்லாமே aqueous state. மற்றது எல்லாமே என்ன stateல இருக்கும்? நம்மளுக்கு solid stateல இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? E of cell is equal to E naught of cell minus 0.059 by N log என்னது? Q. Okay. இப்போ E naught of cell கண்டுபிடிக்கிறது எப்படி? E naught of cathode minus E naught of anode. அது டைரக்டாவே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பாங்க. எது ஆனோட் எது கேத்தோட்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவங்க தான் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. எங்க ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகும்? கேத்தோட்ல. அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கிறவங்க should be cathode, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிறவங்க should be anode. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? சோ அது பார்த்து நீங்க எது கேத்தோட் எது ஆனோட்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். But here it's very clearly understood zinc is the anode, copper ion is the cathode. Yeah, obviously they have showed this is undergoing oxidation, this is undergoing reduction. Okay. அப்ப அதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா E naught of cell. அப்ப இது இங்க தனியா E naught of cell எழுதுறேன். minus 0.059 by N. Nங்கிறது என்ன அப்படின்னா number of electrons transferred after balancing the chemical equation. Clear? So இங்க Zn2 plus மாறதுக்கு 2 electron lose பண்ணும். அந்த 2 electron copper ion gain பண்ணி எனக்கு என்னவா மாறிடும்? காப்பரா மாறிடும். அப்போ N வந்து இங்க மொத்தமாவே என்னது? 2.
log Q தானே. Qனா என்ன எழுதணும்? Concentration of product by concentration of reactant. அப்போ concentration of Zn2 plus காப்பரோடது போடணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா அது சாலிட் ஸ்டேட், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மாற போகிறது கிடையாது. ஸோ வி neglect that. Divided by concentration of Cu2 plus. If there are any stoichiometry value mentioned, that has to go to the power. Is that clear now? Hope you all understood this. இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? E of cell கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியது. புரியுதா? ஓகே. இப்போ E naught of cell எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே எப்படின்னா we can go to this table. ஸோ ஜிங்க் காப்பர் ரெண்டு பேரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்க்கணும். Cu2 ப்ளஸ்க்கு 0.34, Zn2 ப்ளஸ்க்கு -0.76. So these are their reduction potential. So here E naught of cell is equal to E naught of cathode. Cathode யாரு? Copper. Cu2 plus bar Cu minus E naught of anode Zn2 plus bar zinc. This is equal to, இது வந்து எனக்கு எவ்வளோ இருந்தது வேல்யூனா 0.34 minus zinc எவ்வளோ இருந்ததுனா -0.76. So what is the answer that you get? You get is 1.1 volt. Clear? So 1.1 volt is the E naught of cell minus 0.059 by 2 log. நீங்கள் concentration values இங்கே substitute பண்ணிக்கிட்டீங்கன்னா you will get the final answer. Is that clear to all of you? Done? Fine. So இவ்வளோதான் கண்ணா உங்களுக்கு Nernst equation. This is how you apply the problem and you'll solve it. Fine? Okay. Let's get on to the next part. Just a minute. Okay, look at this question. And the previous question கொஞ்சம் difficult. First இந்த part புரிஞ்சுட்டா அப்புறம் அந்த part நீங்கள் போடலாம். சரியா? So given E naught of this one is given, E naught of this is given. Potential for the cell. இந்த செல்லோட potential என்னன்னு calculate பண்ணணும். இங்கே செல்லோட பொட்டன்ஷியலில் சப்போஸ் இங்கே கொடுத்துருக்கிற கான்சன்ட்ரேஷன் 1m அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு E naught of cell is equal to E naught of cathode minus anode போட்டு ப்ராப்ளம் முடிச்சிடலாம். But the concentration is not equal to 1m. புரியுதா? When it is not equal to 1m, நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக வரும். அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? Only one solution that we have is your Nernst equation. So Nernst equationல எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ E of cell is equal to E naught of cell minus 0.059 by n log Q. This is the formula. First thing, to write Q properly, what should we know first? We have to write the half equations and the total equation. சரியா? இப்போ half equations எனக்கு chromium தான் oxidize ஆகுது. It is getting oxidized to what? Cr3 plus by losing how many electrons? 3 electrons. Correct? Then what is happening to Fe2 plus? Fe2 plus is getting converted to Fe. For that what it will do? It will gain 2 electrons. Now we can write the overall equation. Before writing the overall equation, what is the first thing that we'll have to do? Balance the chemical equation. Kanna, in electrochemistry lecture 1ல நான் ரொம்ப டீடைல்டாக ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கைண்ட்லி கோ அண்ட் ரிவைஸ் தட். இப்போ இந்த இடத்துல இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் வித் 3 அண்ட் மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் வித் வாட் 2. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. புரியுதா? அப்போ ஓவரால் ஈக்குவேஷன் இப்போ எப்படி எழுதுவேன்னா 2 குரோமியம் ப்ளஸ் இங்கே 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 Fe2 ப்ளஸ் gives you 2 Cr3 plus 3 Fe. This is the overall equation. This is very important. இதில் சொதப்பினா நீ Nernst equation எல்லாமே தப்பாக போட்டுருவேன். நான் பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? ஃபைன். அப்போ this is we have got. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். E of cell is equal to E naught of cell. E naught of cell என்னது? Cathode minus anode. Cathode ion minus 0.42. Anode என்னது? minus 0.72. கரெக்டா இல்லையா? E naught of cathode, just a minute guys. Okay, here the potential for the cell is going to come as what? Negative. ஏன் மேம் எனக்கு அது நெகட்டிவாக வரணும்? Because anode, cathode எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் lesser than the anode's reduction potential. அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி தான் வரப்போகுது? இட்ஸ் கோயிங் டு கம் as நெகட்டிவ்.
ஏன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கவங்க தான் எனக்கு என்னவா இருக்கணும், கேத்தோடாக இருக்கணும். பட் இங்கே அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டுட். பட் எனிவே வில் ப்ரொசீட் த கொஸ்டின் த சேம் வே அண்ட் சே தட் த ரியாக்ஷன் இஸ் நாட் ஃபீஸிபிள். இது நடக்காது, இது ரிவர்ஸில் தான் இருக்கணுங்கிறது அண்டர்ஸ்டுட் இங்கே விஷயம். பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். அப்போ E of cell is equal to E naught of cell, E naught of cathode minus E naught of anode. அப்போ minus 0.42 minus 0.72. ஆன்சர் என்ன வரும்? 1.14 volt. So this is the E naught of cell minus 0.059 by என்னங்கிறது என்னன்னா electrons transfer. மொத்தம் 6 electron transfer by 6 log. log போட்டுட்டு நம்ம இப்போ எப்படி போடுறோம்? concentration of Cr3 plus power 2 divided by concentration of Fe2 plus power 3. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் ரெண்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, டன். அப்போ இதை எழுதியாச்சு. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியதான். 1.14 actually this will be minus 1.14, correct? minus 0.059 by 6. 0.059 நம்ம எப்படி வச்சுக்கலாம்? 0.06 வச்சுக்கலாம். log concentration of Cr3 plus எவ்வளோ இருக்கு? 0.1, which is what? 10 power minus 1 the whole square divided by 0.01 நம்ம 1 by 100 னு சொல்லலாம், which is 1 by 10 square, which is 10 power minus 2. so இங்க என்ன எழுதலாம்? 10 power minus 2 the whole cube னு எழுதலாம். அப்போ minus 1.14 minus 0.01 log. இதை சால்வ் பண்ணும். இங்க என்ன இருக்கும்? 10 power minus 2 இருக்கும். கீழே என்ன இருக்கும்? 10 power minus 6 கிடைக்கும். 10 power minus 6 மேலே போச்சுன்னா 10 power 6. so 10 power 6 into 10 power minus 2 will be 10 power 4. so இது basic rule. log 10 power or anything log a power b is equal to என்னது? b log a, right? log a power b will be equal to log what? b log a. அப்போ log 10 power 4 முன்னாடி எடுத்துட்டு போயிடலாம், which is minus 1.14 minus 4 into 0.01 என்ன வரும்? 0.04 log 10. log 10 value என்னது? 1. அப்போ final answer that you get is minus 1.14 minus 0.04. this is equal to 1.18 volt minus. so since the final answer is a negative, the reaction is not feasible. இந்த cell வந்து feasible கிடையாது. this doesn't produce the enough voltage required. சரியா? அப்போ இது எப்படி இருக்கணும்? அப்படியே உல்டாவா இருந்தால் தான் the reaction is feasible here. is that clear to all of you? that is it, done. so we have done with the question. so இதில் எங்கெல்லாம் உங்களுக்கு doubts வரும்? logarithm ஓட basics revise பண்ணணும் before solving problems on Nernst equation. Vedantu I think there is video for logarithm basic. so அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் ஒரு தடவை பாருங்க. பார்த்தீங்கன்னா you will understand how to do the logarithm based question and what are the things that we'll have to concentrate on. இது first part. வேற என்ன part நம்மளுக்கு இங்கே தெரியணும்? அவ்வளோதான். logarithm தெளிவாக தெரிஞ்சது. redox equation எப்படி எழுதணும், half equation எழுதி total reaction எப்படி எழுதணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா you can very easily solve the question. redox equation எழுதுறது டவுட்ஸ் இருந்ததுன்னா electrochemistry lecture 1 போய் பார்க்கணும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுது. இப்போ ஜேஇயில் ஒரு 2-3 டாபிக், அதாவது ஒரு 2 சாப்டரோட டாபிக் கவர் பண்ணுற மாதிரி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் உண்டு. ஈக்லிபிரியமையும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இது கொஞ்சம் வெயிட்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இன்னொன்று, இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீ தப்பாக தான் போடுறேங்கிறத நம்மளால் ரியலைஸே பண்ண முடியாது. ஈக்லிபிரியம்லேயும் அதே பிரச்சனை தான். நம்ம கரெக்டாக தான் போட்டுட்ருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்லேயே நம்ம போட்டுட்ருப்போம். நம்ம தப்பு பண்ணுறோமா சரியாக போடுறோமாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ரீசெக் இட் ஆர் இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வேல்யூலாம் வந்ததுன்னா கிராஸ் செக் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம ஏதோ கரெக்டாக போட்டுருக்க ஒரு ஃபீல்ட்லேயே நம்ம பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதை பேலன்ஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கூட அங்கே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் வரதான் போதும் உங்களுக்கு. யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். இங்கே 6க்கு பதிலாக 3 கூட வந்திருக்கும். ஸோ எனிதிங் யூ கேன் புட். எங்கேயுமே இது தப்பு பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த அடுத்து ப்ரொசீட் பண்ணாமல் டிரைவ் பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இங்கே கம்மி. இந்த சாப்டரும் அப்படி தான், ஈக்லிபிரியம் சாப்டரும் அப்படி தான். சரியா? தெர்மோடைனமிக்ஸ்லையாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது ஒரு தப்பான ஈக்குவேஷன், தப்பான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸில் இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே தெரியும் அங்கே ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் அது வந்து நம்மளுக்கு ஈக்லிபிரியம்லையும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரிங்களா? So it's very clear, important that you will have to solve more questions on electrochemistry.
ஸோ கஷ்டமான சாப்டர் கிடையாது. சிங்கிள் ஃபார்முலா தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் கேட்பாங்க. நம்ம பேசிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி லாகரிதம் ரூலை கரெக்டாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சாப்டர் ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஒன் அதர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ த ஆன்சர் இன் த சாட். சரிங்களா? சாட் பாக்ஸில் ஆன்சர் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. SN வந்து SN 2+ மாறுது, PB 2+ வந்து PBயாக மாறுது. புரியுதா? அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அதாவது நாட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், நான் என்ன சொல்கிறேன்னா இது கேத்தோட், அது ஆனோட். கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் தி ஆனோட்ஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ டெஃபினெட்லி ஹியர் த ஆன்சர் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் பாசிட்டிவ். என்ன மேம் சொல்கிறீங்க, ரெண்டுமே மைனஸில் தானே இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ, கம்மியான நெகட்டிவ் வேல்யூ தான் கிரேட்டர் வேல்யூ. -1 இஸ் கிரேட்டர் தேன் -2. கரெக்டாக இல்லையா? அப்போ -0.13 இஸ் கிரேட்டர் தேன் -0.14. சரிங்களா? ஃபைன். அப்போது இது EMF ஆஃப் த செல், அதாவது E ஆஃப் த செல் என்னங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும், அப்புறம் ஹாஃப் செல் ஈக்குவேஷன் எழுதணும், அப்புறம் டோட்டல் ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதணும், அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபைனலி ப்ரொசீட். ஸோ கைண்ட்லி கிவ் மீ யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to see about something called as hydrogen electrode. சரிங்களா? இப்போது நம்ம அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மொத்தமாக பார்த்தோம் இல்லையா, ஃபுல் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஃபுல்லாக ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நிறையா இருந்தது. கரெக்டாக? ஸோ அந்த ஃபுல் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வழியாக இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல் இருக்கு இல்லையா, ஒரு சைடு ஜிங்க், ஒரு சைடு காப்பர் எலக்ட்ரோடு வச்சுருந்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சைடு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இன்னொரு சைடு என்ன வச்சுருந்தாங்கன்னா the metal whose electrode potential needs to be identified வச்சுருந்தாங்க. ரெண்டு சைடு கான்சன்ட்ரேஷன் 1m மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எப்படி மேம் ஹைட்ரஜனோட பேர் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜனோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து 0. சரியா? H2 H+ஆக கன்வெர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, H+H2ஆக கன்வெர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து 0. அப்போ ஹைட்ரஜனோட யார் பேர் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃபைனல் வோல்டேஜ் ஆஃப் தட் செல் இஸ் த potential of that particular electrode that you are pairing with the hydrogen. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்னன்னா இப்போ எனக்கு வந்து ஜிங்க் இருக்குது. சரிங்களா? ஜிங்க் வச்சுருக்கோம், இங்கே என்ன வச்சுருக்கோம், காப்பர் வச்சுருக்கோம். இப்போது இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு வோல்ட் மீட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிறது என்னென்னா சால்ட் பிரிட்ஜு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இவங்களோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு டூ. இங்கே வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபைனல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் தி செல்னா, இவனோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் இவனோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறேன். ஜிங்க்குக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஹைட்ரஜன். இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0 வோல்ட். காப்பரோடது என்ன இருக்கும் நம்மளுக்கு, +0.34 வோல்ட். அப்போ இவனுக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் வாட், கேத்தோட். அப்போ E ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு E0 of cathode, E0 of cell is equal to E0 of cathode minus E0 of anode. Cathode யாரு, காப்பர் 0.34 minus anode வந்து உங்களோட ஹைட்ரஜன் 0 வோல்ட். ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வரும், 0.34 வோல்ட். சரிங்களா? அப்போது ஹைட்ரஜனோட நீங்கள் ஒரு எலக்ட்ரோட பேர் பண்ணும்போது அந்த மொத்த செல்லோட பொட்டன்ஷியல் என்னவோ அதுதான் அந்த எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலாகவும் இருக்கும். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? இதுவே வந்து நீ யூஸ் பண்ணுற செல்லு வந்து ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபைனல் ஆன்சர் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சிம்பிள். புரியுதா உங்களுக்கு நான் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? எது ஆனோடு எது கேத்தோடுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, டன். ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவர் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் ஃபில்டு வித் ஹைட்ரஜன் கேஸ். இட் இஸ் ஆக்சுவலி ஃபில்டு வித் வாட் அப்படின்னா ஃபுல்லாக ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் கேஸோட நடுவில் வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, தே ஹவ் பிளேஸ்ட் அ பிளாட்டினம் பிளேட். இது என்ன பிளேட்னா, பிளாட்டினம் பிளேட். இந்த பிளாட்டினம் பிளேட் இஸ் டிப்ட் இன் 1m HCl சொல்யூஷன். இட் இஸ் டிப்ட் இன் 1m HCl சொல்யூஷன். இதுதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அண்ட் உள்ளே நீ ஃபில் பண்ணியிருக்க இந்த டியூப் வழியாக உள்ளே ஃபில் பண்ணி வச்சிருக்க ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர் இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் மாறும்போது இவங்களுக்கும் நீங்கள் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு, எனக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் வில் பி 0 வோல்ட் when the concentration is equal to 1m and my hydrogen உள்ள ஃபில் பண்ணுற ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1 atmosphere இருக்கணும். சரிங்களா? அப்போது ரியாக்ஷன் என்னவா இருக்கலாம்னா, சாரி ஜஸ்ட் அ மினிட், பிளாக் பென்.
ஸோ ரியாக்ஷன் என்னவா இருக்கலாம்னா எனக்கு H2 getting converted to 2H plus 2 electron. இதுதான் ரியாக்ஷன் வச்சுக்கோ. சரிங்களா? Just a minute. Okay. So இதுதான் ரியாக்ஷன் நமக்கு. சரிங்களா? இந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் E0 of H plus bar H2 standard reduction potential is equal to 0 volt. ரிவர்ஸ்க்கு 0 volt தான் இருக்க போகுது. இப்போ இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு 0 volt, ரிடக்ஷனுக்கு 0 voltனா ஆக்சிடேஷனுக்கு 0 volt. சைன் சேஞ்ச் பண்ண. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிடக்ஷனுக்கு வந்து -1.1 volt இருக்குன்னா ஆக்சிடேஷனுக்கு பொட்டன்ஷியல் வந்து +1.1 volt வரும். இதான் நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். இது 0ங்கிறனால either way it is 0. When the concentration is equal to 1 m. If the concentration is not equal to 1 m, if the concentration is not equal to 1 m, then how do we proceed with the question? That's an important question mark. So how do we proceed with the question? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எப்படின்னா as usual Nernst equation நம்ம எழுதுறோம். இது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா gaseous ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ Nernst equation படி ஃபார்முலா என்ன? E of cell is equal to E0 of cell minus 0.059 by n log. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்டாக இல்லையா? ஸோ நீ இப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலே கண்டுபிடிக்கிறேனே வச்சுக்கோ. ஃபார் திஸ் செல் கன்சிடர் தட் யூ ஆர் ஃபைண்டிங் தி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இட் செல்ஃப். ஸோ லாக் இங்கே என்ன எழுதுவ நீ? யூ வில் ரைட் இட் ஆஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus power 2 divided by இங்கே டினாமினேட்டரில் ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து உங்களால் என்ன மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்? ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? கேஷியஸ் ஸ்டேட். ஸோ நியூமரேட்டரில் கான்சன்ட்ரேஷன், டினாமினேட்டரில் ப்ரெஷர் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி, ஹவு டு வி ப்ரொசீட் திஸ்? இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் வந்து 1 atmosphere. ஸோ E0 of cell minus 0.059 by 2 log concentration of H plus power 2 by 1 atmospheric pressure, and E0 of cell is also what? 0. அப்போ E0 of E of cell is equal to 0 minus இது 0.06 by 2 எடுத்துக்கலாமா, which is 0.03 log. இந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா 0.06 by 2 இருக்கு, log concentration of H plus power 2 இருக்கும். ஸோ 2 நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். log a power x is equal to என்ன எழுதுவேன்? x log a. கரெக்டா? ஸோ அதே மாதிரி log h plus power 2 I can write it as 0.06 by 2 into 2 log concentration of h plus. ரைட்? இப்போ இது கேன்சல் ஆகிடும். இந்த 0.06 இப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை 59 வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இட் வில் பி minus 0.059 log concentration of H plus. இதில் நெகட்டிவை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா negative log of H plus will be what? pH. So final answer will be 0.059 pH. This is the relation between electrode potential of hydrogen and pH. புரியுதா? E of H2 bar H plus is equal to 0.059 pH. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு minus 0.059 pH. அதாவது E of H2 bar H plus இதுக்கு வந்து relation 0.059 pH. சரிங்களாமா? அப்போ E of H plus bar H2க்கு, அதாவது இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் சைன் மட்டும் தான் நம்ம வரும், minus 0.059 pH. ஸோ pH என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் என்ன இருக்குங்கிறது நீங்கள் டைரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். புரியுதா? டன். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட், இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். திஸ் இஸ் ஒன் அதர். இது கொஞ்சம் ஹையர் லெவல், ஜேஇ லெவல் போட்டிருக்கு. அதே Nernst ஈக்குவேஷன் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறீங்க. பட் இதில் என்னென்னா ரெண்டு சைடுமே எனக்கு என்ன தான் வச்சுருக்காங்க? ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் வச்சுருக்காங்க. ஓகே. அப்போ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிரைவேஷன் ஒன்று பண்ணுறோம். ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு அதை இந்த ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடுறோம். இதுக்கு டேரெக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது pH வச்சு. பட் வாட்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணிட்டோன்னா we will understand why we solve such a question. சரிங்களா? ஃபைன். இப்போது
ரியாக்ஷன் படி ரெண்டு சைடும் பிளாட்டினம், ஏன் பிளாட்டினம் யூஸ் பண்ணுறோங்கிறது எல்லாமே நான் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம தயவுசெய்து இந்த வீடியோ வராதிங்க, ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட், யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் வீடியோவில் 11th பேசிக்ஸ்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா H2 இருக்குது, H2 வந்து H+ மாறுது ஒரு சைடு. சரிங்களா? ஓகே. இப்போ சப்போஸ் இது வந்து ஏங்கிற ஒரு சைடு செல், இங்கே இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இருக்குது. இது A, இது B. This is connected by a salt bridge and a voltmeter and whatever it is. So இது A. Bல நடக்கிற ரியாக்ஷன் என்னன்னா H+B gives you, அதுவும் அதே H2 தான். ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த சைடு இது 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா இது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். இதுதான் ஈக்குவேஷன். சரிங்களா? ஃபைன். இப்போ இதை நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். சிம்பிள். இப்போ அதே அரைச்சமாவே அரைப்போம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அரைச்சமாவே அரைக்க வேண்டியதான். இப்போ எப்படி அரைப்பீங்க அரைச்சமாவை? E of cell is equal to E0 of cell minus 0.059 by n log. இங்கே தான் நம்ம உஷாராய்க்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்ன எழுதுறோம்? இது வந்து A, இது வந்து B. சரிங்களா? ஸோ 0.059 log. லாகுக்கு அப்புறம் என்ன எழுத போகிறோம்? we are going to write, இது ரெண்டு ஈக்குவேஷனும் சம் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன எழுதணுங்கிறது தெரியும். ஸோ சம் ஆஃப் தீஸ் டூ ஈக்குவேஷன் வில் பி H2 ப்ளஸ், அதாவது H2 at A ப்ளஸ் 2H plus at B gives you 2H plus at A plus H2 at B. This is the overall equation. சரிங்களா? அப்போ overall equationல மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்னா concentration of H plus power 2 into partial pressure of hydrogen, அதாவது B ல இருக்கக்கூடிய pressure of hydrogen divided by concentration of H plus power 2 in B divided by pressure of hydrogen in cell A. இதுதான் இங்க வரும். கரெக்டா இல்லையா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸ்டாக்கியோமெட்ரியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் இது ரெண்டுமே 1 atmosphere தான். அப்போது E of cell is equal to E0 of cell. ரொம்ப சிம்பிள். இது மைனஸ் இது பண்ணுவோம், கேத்தோட் மைனஸ் ஆனோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இதுவும் 0 வோல்ட் தான், இதுவும் 0 வோல்ட் தான். அப்போ E0 of cell என்ன வரும்? 0 minus 0 0 வோல்ட். அப்போ இது என்ன ஆகிடும்? 0 minus 0.059 by n என்னது? 2 electrons log constant. இது ரெண்டுமே 1 atmosphere, so they get cancelled. இந்த இடத்துல என்ன வரும்? concentration of H plus A power 2 divided by concentration of H plus B power 2. okay, இப்போ power 2 காமனா எடுத்து முன்னாடி எடுத்துட்டு போயிடலாம். yes or no? H plus power, இது H plus A by H plus B whole power 2 னு எழுதலாம். அப்போ அந்த 2 log of something power A power x is equal to என்ன வரும்? x log A. அப்போ 2 வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அப்போ என்ன எழுதலாம்? minus 0.059 ஃப்ரண்ட்டுக்கு வந்தால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ log concentration of H plus A divided by concentration of H plus B power B, not power B. ஸோ இது B ஓடுது. இப்போ இதை ஃபர்தர் நான் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? pH வச்சு எழுதணும், அதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஸோ 0.059 நெகட்டிவ் லாக் ஆஃப் H plus வந்து என்ன வரும்? pH. கரெக்டா? ஸோ pH ஆஃப் A இந்த இடத்துல இப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் H plus மைனஸ் H plus ஆஃப் B. H plus ஆஃப் A இது எப்படி எழுதலாம்னா, இதை மட்டும் நான் தனியாக எழுதுறேங்க. லாக் ஆஃப் H plus ஆஃப் A மைனஸ் லாக் ஆஃப் என்னன்னு வரும்? H plus ஆஃப் Bன்னு வரும். கரெக்டாமா? எஸ் ஆர் நோ? அப்போது நான் இந்த இடத்துல என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா, நெகட்டிவாக உள்ளே எடுத்துகிட்டு போனேன்னா நெகட்டிவ் லாக் ஆஃப் H plus என்ன வரும்? pH. இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ பாசிட்டிவ் லாக் ஆஃப் H plus will be what? minus pH. அப்போ pH of A minus pH of B. அவ்வளோதான் ஃபைனல் ஃபார்முலா. புரியுதா? ரெண்டு சைடுமே ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வச்சு போடும்போது டு ஐடென்டிஃபை E of cell, this is the formula. அப்போ E of cell is equal to 0.059 pH of A minus pH of B. சரிங்களா? டன். ஸோ pHங்கிறது என்னது நம்மளுக்கு? pH is equal to negative log of concentration of H plus.
pH is equal to negative log of concentration of H plus. இங்க இவங்களோட pH தெரியாது, பட் இவனோடது pH of B, இதுதான் B இந்த சைடு. ஸோ அதோடது வந்து H plus concentration வந்து 1. ஸோ negative log of 1. log 1 is nothing but 0. சரிங்களா? ஸோ அப்போ pH is equal to என்ன வரும் நம்மளுக்கு? 0. அப்போ pH of B வந்து எனக்கு 0. மைனஸ் இது x கண்டுபிடிக்கணும். That is equal to what? 0.059. செல்லோட பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க 0.2364. Now I guess you all know how to identify the final answer. Final answer will be what? 0.059x is equal to 0.2364. So x is equal to 0.2364 divided by 0.059. Now again in the chat box I wanted you to give the final answer for the question. சரிங்களா? So chat box la kindly give me the final answer for the question. I'll check your chat box and see how many of you listen till the end of the video. சரிங்களா? ஏன்னா இதுல எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா டிவைட் பண்ணினா pH என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதா? Done. Again, so this is one other question. இந்த questionல என்ன பண்ணிருக்கோம்? Simple. Determine the EMF of cell. Cell கொடுத்துட்டாங்க, EMF கண்டுபிடிக்கணும். So first என்ன பண்ணணும்? Equation எழுதணும். So H2 is getting converted to what? H plus. அப்ப ரெண்டு hydrogen, you have to balance it first, 2 electron. And then what is happening? Fe3 plus is getting converted to what? Fe2 plus. அப்ப 3 plus ல இருந்து 2 plus na, it has to gain 1 electron. So balance the electrons. So into 2. அப்ப என்ன பண்ணணும்? Overall equation H2 plus 2Fe3 plus gives you 2H plus plus 2Fe2 plus. Done. Now Nernst equation. E of cell is equal to E naught of cell. E naught of cell என்னது? E naught of cathode minus E naught of anode. Cathode வந்து iron. அது என்ன இருக்கு? minus 0.17 volt இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுல என்னவா இருக்கு? Fe இங்க கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிங்க. Fe2 plus Fe3 plus மாறுறதுக்கு பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன பொட்டன்ஷியல் நம்மளுக்கு? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். பட் எனக்கு என்ன வேணும்? Fe3 plus ல இருந்து Fe2 plus க்கு மாறுது. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்ப என்ன மாத்திக்கணும்? சைன் மாத்திக்கணும். அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் என்னது? plus 0.17 volt. அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? E naught of cathode வந்து E naught of cell is equal to E naught of cathode minus E naught of anode. E naught of cathode வந்து 0.17 volt. Anodeக்கு வந்து என்ன இருக்கும் எனக்கு அப்படின்னா 0 volt இருக்கும். Anodeக்கு எவ்வளவு இருக்கும்? 0 volt. ஏன்னா அது என்ன எலக்ட்ரோட்? ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட். அப்ப இது என்ன வரும்? 0.17. So அதான் E naught of cell 0.17 minus 0.059 by n log concentration of. இப்போ அப்படியே ஈக்குவேஷன்ல இருக்கிறதெல்லாம் எழுதணுமா நாம? concentration of Fe2 plus power 2 into concentration of H plus power 2 divided by concentration of Fe3 plus power 2 into pressure of hydrogen gas. n என்னது? n வந்து 2. சரிங்களா? because இது 2 electron lose பண்ணுது, அந்த 2 electron தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? gain பண்ணுவாங்க. so it is generally 2. அப்ப இது போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். 0.17 minus 0.06 by 3. I'm sorry, by 2 log concentration of Fe2 plus எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 0.01 which is 10 power minus 2 the whole square into H plus ஓட concentration 0.10 power minus 3 the whole square divided by Fe3 plus ion ஓட concentration என்னது? It is 10 power minus 1 into pressure of hydrogen எவ்வளோ? 0.1 bar which is 10 power minus 1. 1 bar 1 atmosphere there is a mild difference. 1 bar is equal to 0.982 atmosphere. So very small difference will be there. So but நம்மளுக்கு இங்க final calculation it's not going to bring in much difference. So you can just substitute it as it is. அப்ப 10 power minus 1 என்ன போடணும்? இங்க ஹைட்ரஜனுக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை. அவ்வளவுதான் கண்ணா. இதை சிம்பிளா சால்வ் பண்ணீங்கன்னா you will get the final answer. 0.03 log. இப்போ பவர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணு. சரிங்களா?
இங்கே என்ன இருக்குது Fe3 + பவர் 2 போடணும். அப்போ இங்கே என்ன வரணும்? I have to put 2. டன். ஸோ 10⁻⁴ 10⁻⁶ மேலே வந்து 10⁻⁻10 இருக்கும். கீழே வந்து என்ன இருக்கும்? 10⁻⁻2 10⁻⁻1. ஸோ மேலே 10⁻⁻10 கீழே என்ன இருக்குது? 10⁻⁻3. அப்போ 10⁻⁻3 10⁻⁻10 by என்ன இருக்கும்? 10⁻⁻3 இருக்கும். ஸோ திஸ் ஃபைனல் கால்குலேஷனில் என்ன வரும்? 10⁻⁻7 வரும். அப்போ 0.17 minus 10⁻⁻7ல 0.03 log 10⁻⁻7. So -7 goes here. அப்போ என்ன ஆயிடும்? +7. Correct? அப்போ the same equation becomes 0.17 plus 0.03 into 7 என்ன வரும்? 0.21 log 10. Log 10 is 1. அப்போ 0.17 plus 0.21 will be 0.38 volt. That's it. This is the final cell potential for this electrode. Done? Okay. So with this, we are coming to an end here of this chapter. Fine? Okay. So in the chapter, எல்லா model questions-மே நான் உங்களுக்கு almost போட்டு காட்டியிருக்கேன். அந்த questions எல்லாமே நீங்கள் work out பண்ணி பாருங்க. பார்த்துட்டு if you have got any doubts you can ask. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் 2 questions சால்வ் பண்ணாமல் உங்களுக்கு விட்டுருக்கேன். அதோட ஆன்சர் ஒரு இதில் நான் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கேன். இன்னொன்று ஒரு ஃபுல் கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் என்ன வருங்கிறத சாட் பாக்ஸில் நான் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see how many of you are answering it, and I think this session will be very much useful for you. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 2 செஷனில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட மேஜர் பார்ட் எல்லாமே முடிஞ்சிடும். லாஸ்ட் செஷனில் நம்ம பேட்டரிஸ் பார்க்கலாம், செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஸோ வித் திஸ் I'll say thank you. நன்றி எல்லாருக்கும். So fine. Bye.